நம்ம பறவைங்கள பார்க்கும்போதும், இல்ல அது என்ன பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணும்போதும், நம்ம உடம்புக்குள்ள நெறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்றாங்க. அந்த ஆய்வுல என்னதான் அப்படி சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆய்வு எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நெறைய வகையான பறவைங்க இருக்கும். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறை இருக்கும். அந்த வாழ்க்கை முறைய சோதிக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆய்வு நடத்துறாங்க. ஒரு முறை கனடால வந்து அந்த யார்க் பல்கலைக்கழகம் வந்து ஒரு 29 பேர செலக்ட் பண்ணி பறவை நீங்க போய் கண்காணிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போனவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் மாரி எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுடைய மூளை செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்கள பார்த்தோன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தத விட நல்லா வந்து ஞாபக சக்தியும், அப்புறம் எங்கெங்க போனோம், எந்த இடத்துல இருந்தோம், பறவை என்ன பண்ணுச்சு, அது என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்றத முதல் கொண்டு அவ்வளோ சூப்பரா வந்து அவங்களுக்கு ஞாபகமா இருக்கு அப்படின்றது இந்த ஆய்வு மூலியமா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 29 பேரையும் திருப்பி நீங்க வந்து பறவைய கண்காணிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த பிறகு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுலயும், புதுசா வந்து ஒரு செல்கள்லாம் உருவாயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா செல்கள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல விதமான செல்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மன அமைதி கிடைக்குதாம். ஸோ மன அமைதி இல்லாதனால தான் நெறைய பேர் பறவைங்கள வளர்க்குறாங்க போல இருக்கு. இனிமேல் நீங்க பறவை எதனா பார்த்தீங்க அப்படின்னா, அத நல்லா நோட் பண்ணுங்க. அது எப்படி ஒலி எழுப்புது, அது எப்படி சாப்பிடுது, எப்படி பறக்குது, அதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கனாவே நிச்சயமா நமக்கும் ஒரு மாற்றம் வரும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ காடுகள், மரங்கள் அதெல்லாம் எதுவும் வெட்டாம அப்படி இப்படின்னு பாத்துங்க. அதனால நிறைய பறவைகளும் வரும். இது இயற்கைக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் நல்லது. பறவையை வளர்க்கறவங்க இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நான் வளர்க்கறனால எனக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.